வணக்கங்க. வெல்கம் டு வீடு சமையல் சேனல். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வீக் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான். ஸ்கூல் வேர் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. சரி, யூனிஃபார்மை வந்து எடுத்து கொடுத்துட்டா எங்கள் மாமனார் முன்னாடியே தைச்சி வச்சிருவாரு அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டுக்கார் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. பாம்பே டைங்கில் எப்போ யூனிஃபார்ம் எடுத்தாலும் அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து வாட்டர் பாட்டில் தான் கொடுத்துருந்தாங்க. என் பையன் அம்மா ஊரில் தான் இருந்திருந்தான் ஸ்கூல் லீவுக்காக. சரி, அவனையும் கூட்டிகிட்டு ஊரில் ஒரு ஃபங்க்ஷனும் இருந்தது, அதை முடிச்சுட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு பொள்ளாச்சிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. சரி, பொள்ளாச்சி வந்தோடனே என் பையன் அடிக்கிற வெயில பார்த்துட்டு எங்கேயாவது தண்ணி இருக்கிற பக்கம் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 12-1 மணி போல் கிளம்பியிருந்தோம். இந்த இடத்தோட பேர் தென்சங்கம்பாளையம் ஆறு. பொள்ளாச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆலியார் டேம்ல இருந்து வர்ற தண்ணி தான் இங்கே வருது. டேம்ல வந்து தண்ணி இல்லாததுனால தண்ணி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சமாக தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. கொஞ்சமாக வர்ற தண்ணி இடுப்பளவுக்கு போச்சு. லஞ்ச் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம். நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்பொழுது அப்படியே ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டில் பையனை விட்டுட்டு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து கிளம்பிட்டோம். நைட்டு வரைக்கும் ஒரு 8 மணி போல் ஆயிடுச்சு. நைட்டு சிம்பிளாக டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூடவே ஒரு பழுத்து தக்காளி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நான் வேக வச்சிருந்தேன் உருளைக்கிழங்கு, அதை லைட்டாக மசிச்சுட்டு இந்த மசாலா கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா தொக்கு பதம் வந்த உடனே கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இதே மசாலாவை நீங்கள் மசால் தோசை செய்யும் பொழுது கூட இந்த மசாலாவை பயன்படுத்தி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இத்தனை நாளாக அடித்த வெயிலுக்கு கோயம்புத்தூரில் அதிசயமாக நேற்று மழை வந்தது. ஒரு மழைக்கே கொஞ்சம் சில்னஸ் ஆயிருச்சு. உங்கள் ஊரில் எல்லாம் மழை அடிக்குதா வெயில் அடிக்குதான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.